நோ சார். வீட்ல இருந்தா எனக்கு அம்மாவோட மெமரிஸ் வந்துகிட்டே இருக்கும். கூடவே எனக்கு யாருமே இல்லங்கிற ஒரு திங்கிங்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இட் வில் grow bigger and bigger சார். எனக்கு அது வேண்டாம் சார். நான் ஆபீஸ்க்கு வந்துட்டா என் கூட இத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தோணும். அதுக்கு தான் சார் நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மீரா. உன்னோட டெடிகேஷனை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா இன்னைக்கு நீ வந்திருக்க வேண்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். However, it's up to you. If you are feeling free here, I am happy, Meera. Thank you, sir. Sir, sign. Anu? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் அனு. இந்த ஃபைலை முதல்ல டிஜிட்டலைஸ் பண்ணணும். அப்பதான் நாம நினைக்கும் போது இந்த டேட்டாவை ரெஃபர் பண்ண முடியும். Why all of you behaving like this? அது இல்ல மேம், உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நேத்து நைட்டு உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா உங்களை பார்க்க முடியல. ஐம் வெரி சாரி மேம். ஓகே அனு, பட் எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல. லெட் us continue our work. பட் மேம், இன்னும் 2-3 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு வந்திருக்கலாமே. நோ நீட் அனு, ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்க அம்மா தான் உங்களுக்கு எல்லாமேனு தெரியும். உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மேம். தேங்க்யூ அனு. பட் இந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை டிஜிட்டலைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல இந்த ஜாபை எடுத்துக்கோ. இது தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ரிலேட்டட் ஜாப் தான். சோ யூ டோன்ட் மைண்ட் ஐ கெஸ்? எஸ் மேம், நான் ரெடி பண்ணிடுறேன். ஆமா, நேத்து நைட்டு என் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னியே, உன்னை யார் டிராப் பண்ணா? அது மேம், அது இட்ஸ் ஓகே அனு, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ. ஆமா, நீ ஏன் என் வீட்டுக்குள்ள வரல? அது மேம், நீங்களும் சூர்யா சாரும் பேசிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு, தட்ஸ் வை நான் வரல மேம். குட் அனு, கீப் இட் அப். அப்புறம் அனு, பூர்ணி உங்க சித்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அனு. However, அதுவும் நல்லதுதான். Your chitti helped me a lot. Okay Anu, we'll catch you later. நான் அதை பாத்துக்கிறேன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். சொல்லுங்க பங்கஜ், நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா? இல்ல மீராஜி, ஏன் இவ்வளவு லேட்? இன்னும் சீக்கிரமா வந்திருக்கலாமே. குட் ஒன் பங்கஜ், ரியலி அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். எல்லாரும் ஏன் வந்தீங்கன்னு கேக்குறப்போ நீங்க மட்டும்தான் மாத்தி கேட்டிருக்கீங்க. காமெடிக்காக இருந்தா கூட ஐ லைக் இட் பங்கஜ். தேங்க்ஸ் பங்கஜ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நீங்க ஏன் பக்கம் இல்ல, அனு பக்கம்னு நான் என்னென்னமோ சொன்னேன். பட் நீங்க ஏன் கூடவே இருந்து என்னோட பெயின்லயும் பங்கெடுத்துக்கிட்டு யூ டிட் a lot. I mean it பங்கஜ். Thank you very much. மீராஜி, என்ன உங்களுக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். நம்ம 2 பேருக்கு மத்தியில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு இந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்னைக்கும் அதை நம்பலாம். பட் ஒன் திங், நான் உங்க பக்கமும் கிடையாது, அனு மேடம் பக்கமும் கிடையாது. என்னைக்குமே சூர்யா சார் பக்கம் தான். பங்கஜ், இதை இதோட 3வது தடவையா சொல்றீங்க. 3வது தடவை சொன்னாலும் 3000 தடவை சொன்னாலும் நீங்க திரும்ப திரும்ப யார் பக்கம்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே மீராஜி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம். என்ன சூர்யா, நேத்துதான் அவங்க அம்மா இறந்திருக்காங்க. நம்ம ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள அவ வந்துட்டா. இதெல்லாம் சொல்றது இல்லையா நீ? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நாம ஒண்ணு சொன்னாதான் அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணணும்னு அவ நினைப்பா.
நம்ம இன்னொன்னையும் யோசிக்கணும். வீட்ல இருந்தா அவகிட்ட பேசுறது கூட ஆள் கிடையாது. அவளும் என்னதான் பண்ணுவா? அதுக்காக அம்மா இருந்த மறுநாளே வா. இட் இஸ் ஓகே பங்கஜ். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. She is like this. We will accept and cooperate. இதே மாதிரி நீ எல்லா விஷயத்திலும் யோசிச்சா நல்லா இருக்கும். நிச்சயம் இப்படிதான் யோசிப்பேன், அணு விஷயம் தவிர. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீ சில முடிவுகளை வேக வேகமா எடுக்கிற. திடீர்னு கெஸ்ட் ஹவுஸ் போய் தங்கி தனியா யோசிக்கிற. அடுத்தது நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு பயமா இருக்குடா. நீ என்ன பயப்படுறியோ அதத்தான் செய்ய போற. இன்னும் 2 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க போற. யோசிக்க தான் போற. அணு கிட்ட பேசதான் போற. இப்ப சொன்னனே, மீரா இப்படிதான், அத அப்படியே ஏத்துக்கோன்னு. நானும் இனிமே இப்படிதான். அத நீ அப்படியே ஏத்துக்க பழகிக்கோ பங்கஜ். பங்கஜி, இப்படி கோவமா போகாதீங்க பங்கஜி. எனக்கு பயமா இருக்கு பங்கஜி. நான் வேணா பஜ்ஜி வாங்கி தரேன். பஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு போங்க பங்கஜி. என்னடா ஓவர் குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு? அணு உன்னோட ஒன்னா கை கொடுத்துட்டு ரேம்ப் வாக் வரைக்கும் வந்துட்டான்னு தைரியமா உனக்கு? அது மேரேஜ் வாக்குக்கான ரிஹர்சல் பங்கஜ். ஃபர்ஸ்ட் ரேம்ப் வாக், அப்புறம் மேரேஜ் வாக். How is it பங்கஜ்? சகிக்கலடா. ஓடா. கொஞ்சமா முத்தி போயிருக்கோன்னு நினைச்சேன். மொத்தமா முத்தி போயிருச்சு. இதுக்கப்புறம் உன்னை யாரும் திருத்தவே முடியாது. பாவம் மீரா, அவங்க அம்மாவும் இல்லாம அவ எப்படிதான் சமாளிக்க போறாளோ? பட் அம்மா, மீரா ரொம்ப ஸ்ட்ராங்மா. இருக்கலாம்ப்பா, ஆனா அம்மாங்கிறது வேற. அந்த இடத்த யாராலையும் ஈடு கட்ட முடியாது. யாருக்கு மாமின்லோ? மீராவுக்கா? இல்லம்மா, சூர்யாவுக்கு போன் பண்றேன். என்னம்மா? சூர்யா, ஆபீஸ்க்கு போயிட்டியாப்பா? ஆபீஸ்ல தான் இருக்கம்மா. சொல்லுங்க. மீரா கிட்ட பேசினியா? அவ தைரியமா இருக்காளா? தைரியமா தான் இருக்காமா. நான் வரதுக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு வந்துட்டா. நான் அவ வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள அவ ஆபீஸ்க்கு வந்துட்டா. ஆபீஸ்லயே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவளை ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானப்பா? நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேமா, அவ கேக்கல. ஒரு வகையில இதுவும் சரிதான். ஆபீஸ்க்கு வந்தா அவளுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும், நிம்மதியா இருக்கும். சூர்யா, மீரா நம்ம கம்பெனி மேல வச்சிருக்கிற அக்கறைக்கும் தான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குப்பா. நம்பவே முடியல. சரி, நான் அத பத்தி கேக்கதான் போன் பண்ணேன். அப்புறமா பேசுறேன். ஓகேமா. மீரா இன்னைக்கு
ஆபீஸ் வந்திருப்பாளே மாமின்லோ. ஆமா மான்சி, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படி வந்தா ஆபீஸ்ல எல்லாரும் அவளை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்கன்னு பிளான் பண்ணி கிளம்பி வந்திருக்கா. அது புரியாம அவன் நினைச்ச மாதிரியே எல்லாரும் பேசுறாங்க. ஹைலி இடியாட்டிக். நான் தான் சொன்னேனேமா, மீராவை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. That's why she has become the VP of our company. கம் ஆன் சந்திரா, ஒரு கம்பெனில விபி ஆகணும்னா வேற என்ன வேணாலும் காரணம் சொல்லு. திறமை, ஹார்ட் ஒர்க், ஐ அக்செப்ட் தட். பட் அன்பிரடிக்டபிலிட்டி எல்லாம் ஒரு ரீசனா சொல்லாத. திஸ் இஸ் டூ மச். மான்சி, நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் மான்சி சொன்னேன். If you don't agree, I'm happy to agree to disagree. எப்படியோ அம்மா இறந்த உடனே வேலைக்கு வர்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸ்வப்னா, மீரா மேம் இந்த ஃபைலை டிஜிட்டல் பண்ண சொன்னாங்க. உன்னால பண்ண முடியுமா? எனக்கு ஸ்டாக் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஷியோர் அனு. நீ தான் பண்ணணும்னு இல்ல, உனக்கு கீழே யார் இருந்தாலும் உங்களை பண்ண சொல்லு. இந்த ஃபைல்ல இருக்கிற டீடைல்ஸை எக்ஸல்ல என்ட்ரி போட்டு ஒரு ஃபைலா அனுப்ப சொல்லு. ஓகே ஷியோர் அனு. தேங்க்ஸ் ஸ்வப்னா. என்ன சொப்னா, அனு உனக்கே வேலை சொல்றா போல இருக்கு. சூப்பரா இருக்கு. அவ வேலை சொல்லல, ரெக்வஸ்ட் தான் பண்ணா. அவ கேட்ட விதத்தை நீயே பார்த்தல. முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்க சொப்னா, போக போக நீயே பாரு. அப்படி நடக்கும் போது பாத்துக்கலாம் தீனா. கூல். வெரி குட். இப்படிதான் சொன்ன பேச்சு கேட்டு வச்ச இடத்துலயே இருக்கணும். குட் கேர்ள். ஐயோ, இது கேர்ளா பாயான்னு தெரியலையே. நிச்சயமா கேர்ளா தான் இருக்கணும். ஏன்னா பொதுவா ஒரு ஃபைல்ல தான் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கும்.
யார்கிட்ட கேட்டா இத பத்தி தெரியும்? சங்கரன் சார் கிட்ட கேட்போம். ஹலோ சங்கரன் சார். ஓ, இன்னைக்கு லீவா? ஓகே, தேங்க்யூ. கேக்குறது? சந்திரபிரகாஷ் சார் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஹலோ ஹலோ சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கம்மிங் அனு, ஒரு 5 minutes ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். I'll catch you at office. Okay? தேங்க்யூ சார். Yeah, Anu. So, how are you? Yes sir, I'm fine. Yes, Anu. What's going? Is everything okay? Yes sir. ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். Go ahead, Anu. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும் சார். நான் பழைய ஃபைல்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1999 to 2000ல ஒரு புது மெட்டீரியல்ல சாரீஸ் பண்ணிருக்காங்க. புது டிசைனும் கூட. கிட்டத்தட்ட 5000 சாரீஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்ல. அந்த டிசைனையும் நம்ம யூஸ் பண்ணல. அப்படியா? சார், அதை விட ஆச்சரியம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு நாள்ல அந்த மொத்த சாரீஸும் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சுனா? அதான் சார் எனக்கும் புரியல. சேல்ஸ் டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. அதே நேரம் ஸ்டாக் எல்லாம் காலியா ஆயிருக்கு. அது எப்படி ஆனோ? அதுக்கு சான்ஸே இல்லையா? How is it possible? தெரியல சார். யாருக்காவது தானமா கொடுத்தாங்களா, இல்ல ப்ராடக்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்து அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிருக்கலாம். அத வேற ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாங்களான்னு எந்த டீடைல்ஸும் இல்ல சார். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன பேசுற? எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் சின்ன பையன். சரி, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? வாட்ஸ் தி பர்பஸ்? ஸ்பெஷலா பர்பஸ் எதுவும் இல்ல சார். சம்வாட் கியூரியஸ். 5000 சாரீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரே நாள்ல அது எல்லாமே டிஸ்பேட்ச் ஆயிருக்கு. அது சேல்ஸும் ஆகல. அப்படி எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் தான். வேற எதுவுமே இல்ல சார்.
5000 சாரீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரே நாள்ல அது எல்லாமே டிஸ்பேட்ச் ஆயிருக்கு. ஆனா சேல்ஸும் ஆகல. அப்படி எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான். வேற எதுவும் இல்ல சார். எனக்கு அப்போ ஆபீஸ் பத்தி எதுவும் தெரியாது. ஐ வாஸ் a ஸ்மால் பாய். மேபி அம்மா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படியும் மதியானம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போவேன். அப்போ அம்மாட்ட கேக்குறேன். நீங்க சின்ன பையனை சொல்றப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா? எஸ் அனு, கோ ஹெட். அம்மா கையால சாப்பாடு உருட்டி போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே? அப்படியா சார்? எஸ் அனு, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனு. சாப்பாடு இப்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சும்மா விளையாட்டு காமிச்சுக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டே ஏமாத்தி ஏமாத்தி எனக்கு எங்க அம்மா ஊட்டுவாங்க பார். அப்பதான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஒன்லி யூ அண்ட் மீ. எஸ் சார். அம்மா வாயில ஊட்டணுன்றதுக்காகவே கையில பிளேடு பட்டுச்சுன்னு பொய் சொல்லி பேண்டேஜ் சுத்திட்டு ஓடிடுவேன். யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. சார், சின்ன வயசுலயே பயங்கரமா யோசிச்சிருக்கீங்க போல. எனக்கு ஸ்டோரிஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி அம்மா ஊட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கதையோட அம்மா சாப்பாடு ஊட்டினாங்கன்னு வை, அது சொர்க்கம். ஓகே சார், எனக்கு வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். பட் அம்மா கிட்ட தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ பத்தி நான் கேட்டத கேட்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா கேக்குறானு. நீ எதுக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டு பாரு. முன்னாடி மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், மீராட்ட பெர்மிஷன் கேட்கணும்லாம் இல்ல போ. எஸ் சார். ஓகே அனு, I'll catch you later. ஓகே சார். நான் சமைக்கிறேன்னு சொன்னா கேக்குறியா? கிடைக்கிறதே ஒரே நாள் லீவு, அதுலயும் போய் சமைக்கிறேன் அது இதுன்னுட்டு. பேசாம சாப்பிட்டு படுத்து தூங்குவியா? பரவாயில்லக்கா. ஆமாக்கா, அனு காலையில எத்தனை மணிக்கு வந்தா? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? நீதான் ராத்திரி அவளை மீரா மேடம் வீட்டுல பாத்தியே. ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில தான் வந்தா. தெரியும்க்கா. எத்தனை மணிக்கு வந்தான்னு கேக்குறேன். இல்ல வந்ததும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாலே அதான் கேக்குறேன். ஆமா, சொன்னா எங்க கேக்குறா? வந்தா குளிச்சா ஆபீஸ் கிளம்பி போயிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுறீன்னு சொன்னா எங்க கேக்குறா? ஏங்கா, அனுவும் சூர்யா சாரும் பேசிக்கிறத பார்த்தா ஒரு பாஸும் எம்ப்ளாயும் பேசிக்கிற மாதிரி இல்ல, பாத்தியா? கவனிக்காம இருப்பேனா? நீ எல்லாத்தையும் விவரமா கவனிச்சிருக்கியே. நீ பெரிய ஆளுதான். அது என்னன்னா பூர்ணி, சூர்யா சார் இங்க வந்து ஒரு 10 நாள் தங்கியிருந்தாருல, அதான் அனுவுக்கும் அந்த சம்பத்துக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துச்சே அப்ப. அதுல இருந்தே அவரும் நம்ம வீட்டுல ஒருத்தர் ஆயிட்டாருடி. அதனாலதான் அப்படி. ஓ, உனக்கு வேற எதுவுமே தோணலையாக்கா? அப்படின்னா நீ என்ன கேக்குற? புரியுற மாதிரி சொல்லு. இல்லக்கா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுனாங்கல, அத கேக்குறேன். அது சூர்யா சாரோட பெருந்தன்மை. சூர்யா சார் என்கிட்டயே ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவாரு. நீயும் அவர் கூட பழகி பார்த்தானா உனக்கு புரியும். நீ அவர் கூட 2-3 தடவை தானே பேசியிருக்க, அதான் உனக்கு புரியல. வா அனு, போலாம். இந்த விஷயத்தை எப்படி அக்கா கிட்ட ஆரம்பிக்கிறது? அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா, என்னதான் அக்காவா இருந்தாலும் அவங்க பொண்ணு பத்தி அவங்க கிட்டயே சந்தேகப்படுற மாதிரி பேசினா எப்படி எடுத்துப்பாங்க? இத எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. இல்ல இல்ல, இப்போ இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் ஆற விட்டு தான் பேசணும். என்னடி அப்படியே நிக்கிற? கிளறி விடு, இல்லன்னா அடி பிடிச்சிரும். சரிக்கா. பூர்ணி, இத்தனை நாள் மீரா மேடம் வீட்லயே இருந்தியே,
அந்த மேடம் பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல மேடம்க்கா. தனியாவே வளர்ந்திருக்காங்க. இந்த நிலைமையை அடையறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பா இல்லாத குடும்பம். ரொம்ப பாவம்க்கா. சூர்யா சார் தான்க்கா அவங்களுக்கு எல்லாமே. ஆமாண்டி, கரெக்ட். சூர்யா சார் நிறைய தடவை சொல்லிருக்காரு, மீரா மேடம் அவர் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரின்னு. அப்புறம் சூர்யா சார் ஆபீஸ்ல எல்லாருமே அப்படித்தான் சொல்வாரு. இது ஆபீஸ் இல்ல, இது நம்ம குடும்பம்னு அவர் அடிக்கடி சொல்வாராம். ஐயோ, நான் சொல்றது அப்படி இல்லக்கா. அதுக்கும் மேல சூர்யா சார் தான் மீரா மேடம்க்கு ஃப்ரெண்டு, கைடு, அவங்களுக்கு எல்லாமே அவர்தான். மீரா மேடம் இதை என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்காங்க. சூர்யா சார் மேல அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை. என்னமோ பூர்ணி, நீதான் அவளை பத்தி இப்படி எல்லாம் சொல்ற. நான் அவகிட்ட பழகின வரைக்கும் அவ மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் அனு கிட்ட பழகுற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு தடவை 2 தடவை எல்லாம் இல்ல, நிறைய தடவை. தேவையில்லாததெல்லாம் நிறைய பண்ணிருக்கா. நீ சொல்ற மாதிரி அவ ரொம்ப நல்லவளா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அவங்கள மாதிரி ஆபீஸ்ல யாருமே வேலை பார்க்க முடியாது. நேத்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, இன்னைக்கே அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவங்களுக்கு வேலைதான் எல்லாமே. அவங்களுக்கு வீடே பிடிக்காது. கண்டிப்பா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. நீ வேணா அனுக்கு போன் பண்ணி கேட்டு பாரு. ஹலோ அம்மா. ஹலோ அனு, பிஸியா இருக்கியாடி? ஆமாமா, சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, மீரா மேடம் இன்னைக்கு ஆபீஸ் வந்துட்டாங்களாடி? ஆமாமா, அவங்க காலையிலே வந்துட்டாங்க. இப்போ இது கேக்குதான் கால் பண்ணியா? ஆமாண்டி. சரி, நீ வேலையை பாரு. என்ன பூர்ணி, எல்லாரும் இப்படி அளந்து வச்சிருக்க? மீரா மேடம் ஆபீஸ் வந்துட்டாங்களாம். நான் சொன்னலக்கா, நான் கெஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். 99% அது மிஸ்ஸே ஆகாது. நீ இப்பவாவது புரிஞ்சுக்கோ. கண்ணு அளக்காததியா கை அளக்கும்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தாண்டி சரி. அம்மம்மா, என்ன பார்வடி உன் பார்வை. என்ன பாராட்டினா மட்டும் போதாதுக்கா. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கிற அறிவும் பக்குவமும் எதிராளிக்கு வேணும். அப்பதான் நான் சொல்றதோட பலன் 100% அவங்களுக்கு போய் சேரும். நான் உனக்கு சொல்றது ஏதாவது புரியுதாக்கா? பூர்ணி, சத்தியமா ஒண்ணுமே புரியலடி. ஐயோ அக்கா, நீ ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தியோ இப்பவும் நீ அப்படியேதான்க்கா இருக்க. சூப்பர்க்கா. நீ இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். May I come in, sir? Yes, come in. Excuse me, sir. Yes. Hello, sir. Hey, hi Anu. How are you? அப்படி என்ன சார் பிஸியா இருக்கீங்க? Puzzles solve பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா? Yes Anu. It is important for me. எனக்கு பசில்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா? இன்னைக்கு ஆன்சர் பார்த்துட்டு நேத்துள்ள பேப்பர்ல இருக்கிற பசில்ஸ சால்வ் பண்ணதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல யாரும் இந்த மாதிரி பண்ணதில்ல. நிஜமாவே நீ டிஃபரெண்டான பொண்ணுதான். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? இன்னைக்கு ஃப்ரீயா? இல்ல பசில் தான் முக்கியமா? அனு மேடம் வந்தா எப்பவும் நான் ஃப்ரீ தான். எஸ் அனு, வாட்ஸ் தி மேட்டர்? சாரி சார், உங்களை லஞ்ச் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தேவநந்தினி ஃபேப்ரிக் விஷயமா தான் 1999ல ஒரு 5000 sarees ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நாள்ல காலி ஆயிருக்கு. ஆனா அது சம்பந்தமான சேல்ஸ் பில்லோ டீடைல்ஸோ எதுவுமே இல்ல.
இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு பசில்ஸ்னா பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்காக நீ என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டு டெஸ்ட் பண்றியா? சார், தென் வாட் ஆனோ? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ்வளவு பழைய ஃபைல நீ ஏன் பாக்குற? 1999 நீ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபைல மட்டும் பார்த்தா போதும். மத்த சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. என்ன மாதிரியான சேலை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா வித்திருக்கு, எந்த பேட்டர்ன்லாம் விக்கல, இத மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். Don't try to know so many things at the same time. அது எப்பவும் உன்னை கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஓகே அனு, நானும் நீயும் சேர்ந்து பசில் சால்வ் பண்ணலாமா? ஆர் யூ ஃப்ரீ நவ? சார், இந்த பசில்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் போன அப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பசிலே சால்வ் பண்ண முடியல, இதுல இது வேறயா? சார், எஸ், கம் இன். சார் சாப்பாடு கொண்டு வரவா? எஸ் எஃப்எம், அனுவுக்கு சேர்த்து கொண்டு வாங்க. சரிங்க சார். நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து. வாவ், அன்எக்ஸ்பெக்டட். என்ன கொண்டு வந்திருக்க? கொத்தமல்லி ரைஸ். சூப்பர். எஃப்எம், என்னோட லஞ்ச் பாக்ஸ், ஒரு பிளேட், ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். அம்மா வாயில ஊட்டணுன்றதுக்காகவே கையில பிளேடு பட்டுச்சுன்னு பொய் சொல்லி பேண்டேஜ் சுத்திட்டு ஓடிடுவேன். சார், 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 ஏன் ஸ்பூன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் ஸ்பூன்னா சாப்பிடதா? சார், நான் டெய்லி கையால தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மட்டும் ஏன் ஸ்பூன்னு கேட்க மாட்டீங்களா? அது உன்னோட ஃப்ரீடம் அனு, அதெல்லாம் நான் எப்படி கேக்குறது? சார், என்னது கையில காயம்? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க? ஐம் சாரி அனு, நான் கவனிக்கவே இல்ல, இப்பதான் பார்த்தேன். சமைக்கும் போது பட்டுருச்சு சார். என்னது, சமைச்சியா? இன்னைக்கு காலையிலயா? ஆமா சார், காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில பட்டுருச்சு. காய்கறிய இப்படி கட் பண்ணியா? கரெக்ட் சார், கரெக்ட். மை காட், இவ்வளவு வெறியோடவா ஒரு காயை கட் பண்ணுவாங்க? சார், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த காயம் 2 டேஸ்ல சரியாயிடும். தேங்க் காட் அனு, நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா சார், எப்படி சாப்பிடுறதுன்னு தான் தெரியல. அதான் ஸ்பூன் கொண்டு வர சொல்லிருக்கே, ஸ்பூனை வச்சுதான். இப்படி இப்படி. ரொம்ப வலிக்குதா அனு? பெயின் கில்லர் கொண்டு வர சொல்லவா? இல்லனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார், 2 நாள்ல அதுவே சரியாயிடும். வாட் ஹேப்பன்ட் எஃப்எம்? சூர்யா சாரும் அனு மேடமும் சேர்ந்து சாப்பிட போறாங்களா? அதான் அனு மேடம் டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க வாட்? மேடம். சேர்ந்து சாப்பிட போறாங்களா? அதுவும் சூர்யா சார் ரூம்லயா? ஆமா மேடம். ஓகே, யூ கேரி ஆன். சரிங்க மேடம். இது என்ன ஆபீஸா இல்ல ஸ்கூலா? சாருக்கு லஞ்ச் டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதுன்னு நான் பிளான் பண்ணா, இவன் என்னடானா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடலாம், செஸ் விளையாடலாம்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா.
ஹலோ மிஸ்டர் சாகுல், யோ லக்கி. ரொம்ப நாளா சூர்யா சாரை பார்க்கணும், மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? இப்ப சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. Can you come within 10 minutes if possible? Yeah, it's a lunch meeting. Please hurry up. சார் இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவாரு. We will meet before that. Okay? Bye. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார். தேங்க்ஸ் எஃப்எம். ஓகே சார். என்னன்னு ஸ்பூனால கூட சாப்பிட முடியாதா? என்ன சார், பார்த்தா தெரியலையா? கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கேன், எப்படி சாப்பிடுறது? இடது கையால எடுத்து சாப்பிடலாமே. சார், யாராவது இடது கையில சாப்பிடுவாங்களா? இதுக்குதான் அனு காய் நறுக்கும் போது கேர்ஃபுல்லா கட் பண்ணணுங்கிறத. என்னைக்காவது ஒரு நாள் வேலை பார்த்தா இப்படிதான். அதுக்குதான் டெய்லி வேலை செய்யணும்னு சொல்றாங்க. நைட் எல்லாம் நீ தூங்காம ஆபீஸ பத்தியே நினைச்சிட்டு இருந்ததாலதான் காய் நறுக்கும் போது கண் அசந்து கத்தி கையில பட்டிருக்கு. நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நைட் எல்லாம் அவளை நிம்மதியா தூங்க சொல்லுங்க, இல்லனா காய் நறுக்க சொல்லாதீங்கன்னு. ஐயோ சார் 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 சார், அதெல்லாம் வேண்டாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எது இல்லானு? நைட் எல்லாம் தூங்காம இல்லன்னு சொல்றியா இல்ல? ஆமா சார், நைட் எல்லாம் நல்லா தான் தூங்குனேன். காய் வெட்டுறப்போ தற்செயலா நடந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. காய் நறுக்கும் போது கத்திப்பட்டு இவ்வளவு பெரிய காயமாகுமா? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? சமைக்கிற பொண்ணுக்கு தான் தெரியும் சமையல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. கரெக்ட் அனு, கரெக்ட். ஆமா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன? கொத்தமல்லி ரைஸ் தானே? கொத்தமல்லி சாதம் செய்யும் போது உன் கை சிவப்பாயிடுச்சு. பச்சை சாதம் சிவப்பு கை, செம்மையா இருக்குல்ல? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? பச்சை சாதம் சிவப்பு கை, வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரைம் நாவல் பேரு மாதிரி. இந்த கிரைம் நாவல்லாம் படிச்சிருக்கியா நீ? சும்மா போய் சொல்லுவாங்க, கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வச்சு சப்புன்னு முடிச்சிருவாங்க. இது கூட கிரைம் நாவல் மாதிரி இல்ல? எது சார்? பச்சை சாதம் சிவப்பு கை. ஓ, ஆனா எவ்வளவு நேரம் தான் சார் இப்படியே பேசிட்டு இருக்க போறோம்? சாப்பிட வேண்டாமா? உங்களுக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன்ல. வலது கையிலேயே காய் நறுக்கி வலது கையிலேயே கத்திப்பட்டு காயமாகுது பாரு. கிரேட் அனு, இட்ஸ் a நியூ ரெக்கார்ட். அது கத்தி எடுக்கிறப்போ கையில வெட்டிருச்சு. ஓ ஓ அப்படி. அனு, கத்தி எடுக்கும் போது இனிமேலாவது கவனமா இரு. ஓகே சார். சரி அனு, சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுவும் உங்க வீட்டு சாப்பாடுனா எனக்கு இன்னும் பசிக்குது. அதுவும் நீ செஞ்சு கொண்டு வந்ததுன்னா ஐ கான்ட் கண்ட்ரோல். சார், ஓ சாரி சாரி சார், ஒரு எமர்ஜென்சி சார். ஆக்சுவலி மிஸ்டர் சாகுல நீங்க இப்ப உடனே மீட் பண்ணி ஆகணும் சார். போய் மீரா, இந்த மீட்டிங் ஷெட்யூல்லயே இல்லையே. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் லஞ்ச் மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டேன் சார்.